سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். சூரத்துல் பக்ராவுடைய 67வது வசனம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ قال موسى لقومه إن الله يأمركم أن تذبحوا بقرة قالوا أتتخذنا هزوا قال أعوذ بالله أن أكون من الجاهلين. மூசா தம் சமூகத்தாரிடம் ஒரு பசுவை அறுக்குமாறு அல்லாஹ் உங்களுக்கு உத்தரவிடுகிறான் என்று கூறியதை எண்ணி பாருங்கள். அப்போது எங்களை கேடிப்பொருளாக நீர் கருதுகிறீரா என்று அவர்கள் கேட்டனர். அதற்கு அவர் தான் மதீனர்களில் ஒருவனாக ஆவதிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கோருகிறேன் என்றார். அல்லாஹ் ரஹ்மான் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 67வது வசனத்திலே, சூரத்துல் பக்ராவுடைய 67வது வசனத்திலே ஒரு நிகழ்வை நினைவுபடுத்துகின்றான். என்ன நிகழ்வு அப்படின்னு சொன்னா, பனு இஸ்ரவேலர்களிலே பனு இஸ்ரவேலர்களிடத்திலே ஒரு நிகழ்வு ஒன்று நடக்கிறது. என்ன நிகழ்வுன்னு சொன்னா, ஒரு பெரிய செல்வந்தர், மிகப்பெரிய சொத்துக்கு சொந்தக்காரர், செல்வந்தராக இருக்கிறார். அவருக்கு குழந்தைகளே இல்லை. பெரிய சொத்துக்கு சொந்தக்காரர், ஆனால் பிள்ளைகள்ல வாரிசு இல்லை, சொத்துக்கு வாரிசு இல்லை. இப்போ அந்த செல்வந்தருடைய சகோதரர் ஒருவர் இருக்கிறார். அவருக்கு ஒரு ஆண் பிள்ளை, ஒரு வாரிசு ஒருவர் இருக்கிறார். இப்போ என்ன நினைக்கிறார் அப்படின்னு சொன்னா, அந்த சகோதரருடைய மகன் அந்த சொத்தை பூரான் தான் அடைய வேண்டும் என்று நினைக்கிறார். அந்த சொத்தை முழுமையா தான் அடைந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஆசைப்பட்டு என்ன செய்யறாருன்னு சொன்னா, சூழ்ச்சிகள் நிறைய செஞ்சு பார்க்கிறாரு. தன்னுடைய பெரியத்தாவிடத்திலிருந்து, தன்னுடைய பெரிய தந்தை இடத்திலிருந்து அந்த சொத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவரால் முடியவில்லை. ஒரு கட்டத்திலே கோபமடைந்த அந்த சகோதரின் மகன், சரி இனி இவரை கொலை செய்து விட வேண்டும், கொலை செஞ்சா நமக்கு அந்த சொத்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாருன்னு சொன்னா, ஒரு சூழ்ச்சி ஒன்றை செய்கிறார். அந்த சூழ்ச்சியை செய்து இரவு நேரத்திலே என்ன செய்யறாருன்னு சொன்னா, அவருக்கு ஏதோ சில செய்திகளை சொல்லி இரவு நேரத்தில் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டுட்டு போறார். இப்போ நம்ம கூட நம்ம தேசங்களில் கூட அல்லது நாட்டில் நடக்கிற நிகழ்வுகளில் கூட பார்ப்போம். நம்ம நண்பர்களாக இருப்பாங்க, ஏதாவது ஒரு சின்ன பகை ஏற்படும், அல்லது காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி இருப்பாங்க. இன்னும் காலேஜில் படிக்கிற ஒரு பொம்பளை பிள்ளை, அந்த பொம்பளை பிள்ளைய 2 பேரும் காதலிப்பான். எவனா ஒருத்தனுக்கு கோபம் வரும், இவனை போட்டு தரனா தான் அவனை கட்டிக்க முடியும், அவனை நம்ம லவ் பண்ண முடியும். என்ன பண்ணுவான்னு சொன்னால், சூழ்ச்சி பண்ணி கொண்டு போய் என்ன பண்ணுவான்னு சொன்னால் கொலை பண்ணுவான். நம்ம உலகத்தில் பார்க்கிறோம். அதே போல் ஒன்றா சேர்ந்து எல்லாம் விளையாடிக்கிட்டு இருப்பான். ஒருத்தன் மீது ஏதாவது ஒரு காழ்ப்புணர்ச்சி கோபம் வருதுன்னு சொன்னால் அவனை சூழ்ச்சி பண்ணி கொண்டு போய் என்ன பண்ணான்னு சொன்னாக்க
மதுவுக்கு அடிமையாக்கி, ஏற்கனவே மதுவுக்கு அடிமையாக்கி வந்தால் கூட அல்லது மதுவுக்கு அடிமையாக்கி அவன் என்ன பண்ணுறான்னு சொன்னால் கொலை செய்வதை, சில நேரம் கிரிக்கெட் பேட்டையே அடித்து கொள்றதெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால் நம்ம உலகத்தில் பார்க்கிறோம். அதே போல் அன்று மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் நடந்த நிகழ்வு, சொத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய பெரிய தந்தையை சூழ்ச்சியாக இரவு நேரத்தில் வெளியே அழைச்சிக்கிட்டு போனாப்புல நினைச்ச மாதிரி காரியத்தை முடிக்கிறாப்புல, கொலை செய்கிறாப்புல. இப்போ என்ன செய்யறாருன்னு சொன்னால் கொலை பழி தன் மீது விழுந்து விடக்கூடாது. அந்த பிணத்தை என்ன செய்யறாருன்னு சொன்னால் தன்னுடைய பெரிய தந்தையினுடைய இறந்து போன அந்த சடலத்தை கொண்டு வந்து என்ன செய்யறான்னு சொன்னால் இரவு நேரம் எல்லாம் உறங்கிவிட்ட நேரம் ஒரு வாசலில் கொண்டு வந்து, ஒரு வீட்டு வாசலில் கொண்டு வந்து போட்டு விடுகிறார். விடுவதற்கு முன்னால் இப்பதான் சூரியன் இன்னும் வெளியே வரவில்லை, பொழுது புலர்ந்து கொண்டிருக்கிறது. பெரிய தந்தையை தேடுவதை போன்று என்ன செய்யறாருன்னு சொன்னா ஊர் முழுக்க சப்தம் விட்டு கொண்டு வந்து தேடிக்கொண்டே அந்த வாசலுக்கு வந்து என்ன செய்யறாருன்னு சொன்னா அந்த பணத்தை பார்த்துவிட்டு அந்த வீட்டில் உள்ளவர்களை அழைத்து, எப்படி என்னுடைய பெரிய தந்தையை நீங்கள் கொலை செய்யலாம்? கொலை செஞ்சது யாருங்க? இவர் தான் கொலை செஞ்சார். ஒரு செய்தி சொல்லுவாங்க, ஒரு திருடன் என்ன செய்வான்னு சொன்னா ஒரு கூட்டத்தை விரட்டிட்டு போறாங்கன்னு சொன்னா திருடன் கத்திக்கிட்டு இருப்பாங்க. இவனும் சேர்ந்து என்ன செய்வான்னு சொன்னா அவங்க கூட திருடன் கத்திக்கிட்டு ஓடுவான். ஏன்னா தான் திருடன் தெரிஞ்சிடக்கூடாது, உலகத்தில் நடக்கிறதெல்லாம் பார்க்கணும் நம்ம. அது போல மக்கள் எல்லாம் அங்கே ஒன்று கூடிட்டாங்க. பார்த்த உடனே எல்லாம் மக்கள்லாம் யாரும் செஞ்சது என்ன செஞ்சது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே பண்றான், நான் ரொம்ப அழுது அப்படியே புரண்டு என்னுடைய பெரிய தந்தையை கொலை செய்து விட்டா, இந்த வீட்டில் தான் கிடக்குது, இந்த வீட்டுக்காரன் தான் கொலை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு என்ன செய்யறான்னு சொன்னா அழுது புலம்புகிறான். இப்போ இந்த செய்தி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அந்த செய்தி வருகிறது. இப்போ அல்லாஹ் உத்தரவு போடுறான். அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா ஒரு உத்தரவு போடுறான். என்ன உத்தரவாதான் அல்லாஹ் இந்த குர்ஆன்ல சொல்றான், வசனத்தில் சொல்றான். அல்லாஹ் இது கால மூசா அலி கௌமிஹி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமூகத்தாரிடத்திலே சொன்ன ஒரு நிகழ்வை பாருங்கள். என்ன நிகழ்வு? இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் தஸ்பஹு பக்கரா, ஒரு பசுமாட்டை அருங்கள். அறுத்தீங்கன்னு சொன்னா கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிச்சிட முடியும், கொலைகாரன் யாருன்னு சொல்லி கண்டுபிடித்து விட முடியும் அப்படின்னு சொன்ன நீங்கள் நிகழ்வை நினைச்சு பாருங்க. எப்படி அல்லாஹ் அதை காட்டி கொடுத்தான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அதை சொல்லி காட்டுறான். அந்த வசனத்துல சொன்ன இந்த 67ஆம் வசனத்தை அல்லாஹ் சொல்றான். என்ன பண்ணாங்கன்னு சொன்னா அதுக்கு பாடு ஒரு பசுமாட்டை அறுக்க வேண்டும் என்கிற ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறார்கள். அவங்க மக்கள்லாம் கூட்டிட்டாங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்றாங்க, அல்லாஹ் உத்தரவு போட்டிருக்கான், கொலைகாரனை கண்டுபிடிக்கணும், ஒரு பசுமாட்டை அறுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, என்னப்பா பசுமாட்டை அறுத்தா கொலைகாரனை கண்டுபிடிச்சிட முடியுமா? என்ன கேலியா பண்றீங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து என்ன பண்றாங்க, அங்க இருக்கிற மக்கள்லாம் எங்களை என்ன கேலியா பண்றீங்க? அல்லாஹ் அதை அப்படியே குர்ஆன்ல சொல்றான், அதத்தஹிதுனா ஹுசுவா, எங்களை என்ன கேலி பொருளா பார்க்குறீங்களா? எங்களை பார்த்தா விளையாட்டா தெரியுதா உங்களுக்கு? பசுமாட்டை பிடிச்சி அறுத்தா யார் கொலை செஞ்சாங்கன்னு தெரிஞ்சு போயிடுன்னு சொல்றீங்களே, கேலி பண்றீங்களே அப்படின்னு சொல்லும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னு சொன்னா قال اعوذ بالله ان اكون من الجاهلين. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் ஒன்றும் முட்டாள் இல்லை, நான் ஒன்றும் மடையன் இல்லை, அறிவினர்களில் நான் ஒருவன் அல்ல, மதியினர்களில் நான் ஒருவன் அல்ல. அல்லாஹ் எனக்கு உத்தரவு போட்டிருக்கான், நான் அதை உங்கள்கிட்ட சொல்றேன். உங்களுக்கு கொலையை கண்டுபிடிக்கணுமா, நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா நீங்க ஒரு பசுமாட்டை அருங்கன்னு சொல்லி உத்தரவு போடுறாங்க. அதுக்கு பாட்டு என்ன செய்யணும்னு சொன்னாக்க பசுமாடு அறுக்கப்படுகிறது, அந்த கொலை கண்டுபிடிக்கப்படுகிறது. அந்த செய்தியை அல்லாஹ் ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு அடுத்து வரக்கூடிய 68வது வசனத்திலிருந்து ஏறத்தாழ 73வது வசனம் உள்ள வரைவுள்ள அந்த வசனங்களிலே அது என்ன பசுமாடு, எப்படி அறுத்தார்கள், என்ன நடந்தது அப்படிங்கிற செய்தியை சொல்லி காட்டுகிறான். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ரஹ்மான் வாய்ப்பு தந்தால் அடுத்த தினங்களிலே இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோம். அல்லாஹ் ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம்மவர்களுக்கு நல்ல பாக்கியங்களையே தந்தருள் புரிவானாகும். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.